வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. திருச்சி மாவட்டம் திருப்பைங்கிளி வாழமணப்பாளையம் விவசாயி செல்வி எம் மேகலா ஆவார். இவர் இளம் வயதினராக இருந்தாலும் சுயதொழில் புரிந்து வாழ்வில் முன்னேற்ற பாதைக்கு தன்னம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்திருக்கிறார். அம்மாவட்ட கால்நடை மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க மையத்தின் ஆலோசனையோடு மிகுந்த ஈடுபாட்டோடு சுகாதாரமான முறையில் வெண்பன்றி வளர்ப்பினை மேற்கொண்டு வருகிறார். அன்னாரின் அனுபவங்களை கூற கேட்டபோது, நாங்கள் படித்த படிப்பை 12th முடித்து கம்ப்யூட்டர் சென்டர் முடிச்சுட்டு இந்த ஃபார்ம் நாங்கள் வச்சுருக்கோம். கால்நடை பல்கலைக்கழகம் மற்றும் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இருந்து எங்களுக்கு பல உதவிகள் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. மேலும் அவங்களுக்கு எங்களுக்கு நல்லா பயிற்சி கொடுத்து நல்லா வகுப்பும் எடுத்து இந்த கிளாஸ் எடுத்து எங்களுக்கு நல்ல தொழில் எப்படிலாம் செய்கிறது என்ன பண்ணுறதுங்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பயிற்சி நாங்கள் கால்நடை பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இருந்து எங்களுக்கு தாது உப்புக்கள் பொட்டாசியம் இது மாதிரி போன்ற பல உதவிகளும் செய்து வருகின்றன. இவங்களுக்கு எங்களால் இவங்க தாது உப்புகள் மூலம் எங்களுக்கு ஜீரணமடையும் தன்மை கொண்டிருக்கிறது. மேலும் ஆரோக்கியமாகவும் நல்ல எடையாகவும் நல்ல வளர்ப்பும் நல்ல ஆரோக்கியமாக வளர்கின்றன. இந்த ஃபார்மை பொறுத்தவரையிலும் எங்கள் ஃபேமிலி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இந்த இதில் வந்து நல்லா முயற்சி எடுத்து இந்த ஃபார்மை நல்லா டெவலப் ஆக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நல்ல உழைப்பு முயற்சியாக செஞ்சு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு மேலும் அதிகம் எடையும் நல்ல உற்பத்தியும் செஞ்சு கொண்டு இருக்கின்றோம். எங்களால் செய்ய முடிஞ்ச அளவு நாங்கள் மேற்கொண்டு எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் லியூட் மேம் கிட்ட கேட்டு நாங்கள் எங்களால் தெரிஞ்ச அளவு நாங்கள் இந்த ஃபார்ம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். சார் இந்த கொட்டாய் வந்து நாங்கள் போகிறதுக்கு வந்து 3 லட்சம் ரூபாய். அந்த செட்டு அதாவது குட்டி போகிறதுக்குன்னு பருவத்துக்கு ஒரு கொட்டாய் தனியாக அமைச்சுக்கணும். லென்த்து அது குட்டி ஒரு 60-70 நாள் பிரித்து விடுறதுக்கு தனியாக ஒரு செட்டு போட்டுக்கணும் சார். மேலே இதுக்கு கொட்டாயின்னு பார்த்தீங்கன்னா தகரம் போடலாம் சார், ஆசுராசிட்டி போடலாம். ஆசுராசிட்டி போடுறது அதுங்களுக்கு பயங்கர ஹீட்டு தரும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தென்னை மட்டைங்க இந்த கீத்து இது மாதிரி கொட்டாய் செட்டு போட்டுக்கிட்டோம்னா அதுங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் சார். அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி போடுற பருவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டிங்களுக்கு வந்து நம்ம 3 நாள் வந்து அந்த குட்டிங்களுக்கு பால் எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். அதுக்கு பால் கொடுக்கறதுக்கு இருந்தோம்னா அதான் நம்ம எடுத்து அதுக்கு பால் கொடுத்துக்கலாம். அது குட்டி போட்ட ஒரு 2 நாள் இல்லாட்டி 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அயன் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அயன் டானிக்னு சொல்லி ஒரு மருந்து ஒன்று இருக்குங்க சார். அந்த மருந்து நம்ம போட்டோம்னா குட்டி நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லா பெருசாகவும் இருக்கும். நாங்கள் உணவுன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் தான் சார். ஹோட்டலில் வர இலை போடுறோம் சார். ஹேலஜி இது மாதிரி வேஸ்டேஜ், திருமண மண்டபம் அங்கே இங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் சாப்பாடு இருக்கோ அதை மட்டும் தான் நாங்கள் கொண்டாந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் சார். நாங்கள் சேல்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சத்திரத்தில் ஒரு இடத்துல சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சத்திரம் மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நாங்கள் கேரளாவுக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். கேரளாவுக்கு குறைஞ்சபட்சம் டன் கணக்கில் தான் கேரளாக்கெலாம் அனுப்ப முடியும் சார். குறைஞ்சபட்சம் ஒரு 20 கிலோ 30 கிலோ 40 கிலோ தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது நம்ம சத்திரத்தில் அனுப்பிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளாவே அந்த பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கறத விட நம்மளாவே நம்ம காசை எதிர்பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பண்ணியை நம்மளே அறுத்து அவங்க கிலோ கணக்கு எடுத்திங்கன்னா 80 ரூபா 82 ரூபாய்க்கு தான் அவங்க எடுப்பாங்க உயிர் ரேட்டு வந்து. அதே நம்மளாவே கறியாக அது போட்டுக்கலாம் அப்படின்னம்னா 150 to 170க்குள்ளே நம்ம கறி போட்டுக்கலாம். இது வந்து கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 150 to 170 வரையிலும் தான் போட முடியும். இதே டவுன் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 200 to 250 வரையிலும் போடலாம். குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு எங்கள்கிட்ட ஒரு 50 குட்டினாச்சும் இருக்குது. இன்னும் அதிகமாக உற்பத்தி பண்ணி நாங்கள் அதிகம் சேல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் சார். மேலும் விவரங்களுக்கு செல்வி எம் மேகலா அவர்களை 09756544692 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம்.
விவசாயிகள் உப தொழிலாக மீன் வளர்ப்பில் ஈடுபட்டு நல்ல வருமானம் பெறுகின்றனர். கிராமப்புறங்களில் குளம், குட்டை, ஊருணி போன்றவற்றில் மீன்கள் வளர்க்கப்படுகிறது. இந்த தொழிலை செய்யும் முன் மீன் வளத்துறை வல்லுநர்களின் ஆலோசனைகளை அறிந்தும் நீர்நிலைகளின் தன்மைக்கு ஏற்றவாறும் மீன்கள் வளர்க்கலாம். நீரின் அளவுக்கேற்ற மீன் வகைகளை வளர்க்க வேண்டும். எந்த வகை மீன்களுக்கு என்ன உணவு கொடுக்கலாம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சமுதாய குளங்களில் மீன் வளர்ப்பு குறித்து விளக்குகிறார் திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய மணியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஏ. மஞ்சுளா அவர்கள். கார்ப் ஃபார்மிங் இன் கம்யூனிட்டி பாண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதில் பார்த்திங்கன்னா சமுதாய மீன் குட்டை அல்லது சாதாரண ஒரு குட்டையில் எப்படி மீன் வளர்க்குறது, சாதாரணமாக ஒன்றுமே இல்லாத அந்த குட்டையில் நம்ம மீன் வளர்த்தா அது எந்த அளவுக்கு அந்த விவசாயிக்கு லாபத்தை தருது, இதுதான் இதோட முக்கியமான ஒரு எய்மு. இதன்படி பார்த்திங்கன்னா நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்திலேருந்து பொதுவான ஒரு குட்டையை எடுத்துக்கிட்டோம். கம்யூனிட்டி பாண்ட் அல்லது எல்லாரும் செயல்படுத்தக்கூடிய அந்த இடத்துல குஞ்சை விட்டோம்னா அத்தனை விவசாயிகள், ஒரு 20 விவசாயிகளுக்கு குஞ்சுகளை கொடுத்தோன்னா 20 விவசாயிகளும் பயன்படுற அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக பொதுவான ஒரு குளத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கிராமத்துக்குள்ளேயே 2-3 குளங்கள் இருக்கும். அதில் ஏதோ ஒன்று கம்யூனிட்டி பாண்ட் என்று சொல்லக்கூடிய பொதுவான பாண்டை எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபிங்கர்லிங்ஸ் என்று சொல்லக்கூடிய மீன் குஞ்சுகள், இந்த குஞ்சுகள் நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் சுமார் ஒரு 1000-1500 குஞ்சுகள் நம்ம ஃப்ரீயாக அவங்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இந்த விவசாயிகள் பார்த்திங்கன்னா ஒரு 20 விவசாயிகள் தேர்ந்தெடுத்திருக்கோம். இவங்க எல்லாமே ஒற்றுமையாக இருந்து அந்த குஞ்சுகளை கரெக்டாக அதை வாங்கிட்டு அதை நம்ம கொடுக்குற குஞ்சுகளை அப்படியே அந்த கவர்லேருந்து பிரித்து நம்ம அந்த பாண்டுக்குள்ளே விடுறோம். இந்த பாண்டை அவங்க இந்த குளத்தை அவங்க நல்லபடியாக பராமரிக்கணும். இதை நம்ம கார்ப் ஃபார்மிங் மீன் வளர்ப்பு என்ற பயிற்சியை நம்ம நிலையத்திலையும் கொடுக்குறோம். அங்கேயும் விவசாயிகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஒரு 2 நாள் பயிற்சியும் நடத்தியிருக்கோம். அதாவது குஞ்சுகள்லேருந்து அது பெருசாக ஆகி அதை விற்கிற அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவங்க அதை வளர்த்தும் போது என்னென்ன ஃபீடு கொடுக்கணும், என்னென்ன சாப்பாடு எந்த நேரத்தில் கொடுக்கணும், எந்த நேரத்தில் அமைதியாக வச்சுருக்கணும் அந்த பாண்டை, எந்த நேரத்தில் மிச்ச எருமைகள் இதெல்லாம் மேய்க்கும்போது உள்ளே விடும்போது அது எப்படி ஜாக்கிரதையாக இருக்கும், இதெல்லாமே நம்ம அந்த பயிற்சிகளில் சொல்லி கொடுக்குறோம். இதன்படி அந்த 20 விவசாயிகள் அந்த மீன் குஞ்சுகளை வளர்த்துறாங்க. வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டியும் அதில் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு 100-200 என்று கட்லா, ரோகு என்று மிரால் என்று சொல்லக்கூடிய வெரைட்டிகள் ஒரு 1500 குஞ்சு கொடுத்துருக்கோம். இதை பிரித்து 20 விவசாயிகளுக்கும் கொடுத்துருக்கோம். இந்த விவசாயிகள் ஒற்றுமையாக அதுக்கு மீனுக்கு சாப்பாடு போடுறது, அதை அடுத்த நாள் எப்படி ஒரு லெவலுக்கு வரும்போது அது ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ் 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நம்ம கான்ட்ராக்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதை நெட்டு மாதிரி அவங்களுக்கு தயார் பண்ணி அதை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பயிற்சியில் சொல்லி கொடுத்தது நேரடியாக அவங்களுக்கு செய்து காமிக்கிறோம். இது பேர் தான் ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன். அவங்க நேரடியாக அந்த வலையை போட்டு பிடிக்கும்போது எவ்வளோ மீன் தேரும், ஒரு 1500 குஞ்சு விட்டோம்னா எவ்வளோ கிலோ வரும், இதெல்லாம் அவங்க நேரடியாக பார்க்குறாங்க. பார்க்கும்போது இதை நம்மளும் இனிமேல் இன்னொரு 20 விவசாயிகள் நம்ம இந்த மாதிரி செய்யலாம், இன்னும் நிறைய குஞ்சுகள் வைக்கலாம், அந்த பாண்டுக்கு ஏற்ற அளவுக்கு இல்லை 3-4 பாண்டை கூட நம்ம எடுத்து செய்யலாம். இந்த மாதிரி கிராமங்கள்லேயே நம்ம செஞ்சினோம்னா அதை உடனடியாக விற்கிறதுக்கும் நாங்கள் எப்படி விற்கணும் அப்படிங்கிற மார்க்கெட்டிங் என்ன பண்ணுறதுங்கிறதும் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் நம்ம செய்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. அதாவது சுமார் ஒரு 25-30 ஃபார்மருக்கு சேர்ந்து ஒரு குளம் வச்சிருக்கிற அளவுக்கு இன்றைக்கி டெவலப் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி நான் கச்சூர் என்ற கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி மீன் வளர்ப்பு ரொம்ப முக்கியத்துவமாக போயிட்டுருக்கு. இந்த குட்டையை செய்வதற்கு இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அவங்களோட பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களை அணுகி ஈஸியாக அதுக்குரிய பயிற்சிகள் முதல் கட்டமாக எந்த ஃபார்மர் வேணாலும் இதை செய்யலாம்.
அதை வந்து முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நமக்கு மீன் வளர்ப்பை பற்றியே தெரியாது, நம்ம விவசாயம் செஞ்சிட்டு இருந்தோமே, நம்ம எப்படி மீனை வளர்ப்போம் அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா அதை பற்றி கவலைப்படவே வேணாம். நேரடியாக மீன் வளர்ப்பு பயிற்சி வேணும் அப்படின்னு அவங்க வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இருக்க பதிவு செஞ்சுக்கோங்க. பயிற்சிகள் தருவாங்க. பயிற்சியை தரும்போதே உங்களுக்கு ஒரு மாடல் பண்ணை அந்தந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்திலேயே ஒரு மீன் குட்டை இருக்கும். அந்த குட்டையை காமிச்சிட்டு ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு பானுங்க, இதில் இப்படி தான் மீன் வளர்க்குறது அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அதில் ஒரு நம்பிக்கை வரும். இதுக்குன்னு தனியாக நம்ம காலங்காலமாக செஞ்சுருந்தா தான் இதை செய்ய முடியுங்கிறது கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த வயதினரும் செய்யலாம். அதில் ஒரு நம்பிக்கையோடு இதில் இந்த தொழிலில் இறங்கலாம். இந்த பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 பேர் சேர்ந்து உங்களோட கிராமத்தில் இருக்கும் மீன் குட்டையில் இல்லை சாதாரண ஏதோ ஒரு குட்டையை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒப்புதலோட, தலைவரின் ஒப்புதலோட நீங்கள் செய்ய தொடங்கலாம். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நீங்களே இதில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களே தனியாகவே உங்கள் இடத்துல உங்கள் இதில் ஒரு ஹெக்டரு இந்த அளவுக்கு பரப்பளவில் நீங்களே வந்து ஒரு குளத்தை தோண்டி அதில் மீன் வளர்த்து அதுக்குரிய நெட்டு அந்த பொருட்கள்லாம் வாங்கி நீங்களே தனிப்பட்டே செய்வீங்க. தனிப்பட்டு நிறைய பேர் செய்தும் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதை நம்பிக்கையான இந்த தொழிலை நீங்கள் இறங்கலாம். இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வேளாண்மை அறிவியல் நிலையம்னு இருக்குது. இது வந்து நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து செய்யணுங்கிறது கிடையாது. ஒவ்வொரு வேளாண்மை அறிவியல் நிலையத்திலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வேளாண்மை அறிவியல் நிலையத்திலையும் இந்த மீன் வளர்ப்பு என்ற பயிற்சி, அதாவது கம்யூனிட்டி பாண்டில் வந்து எப்படி மீன் வளர்ப்புங்கிற பயிற்சி இருந்து கொண்டே இருக்கிறது. அதை அவர்கள் ஈஸியாக அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க அந்த வேளாண்மை அறிவியல் அணுகி அதை பயிற்சி பெற்றுக்கொண்டு அதை அனைவரும் இதை செய்யக்கூடிய ஒரு எளிதான ஒரு தொழிலாக இதை நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அதில் பயன்பெறணும்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். முனைவர் ஏ. மஞ்சுளா அவர்களை 9443838202 என்ற கைபேசி எண்ணோடு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.